எக்ஸாம். இப்போ டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய அதித்தி பாலனை கடத்தி வச்சுக்கிட்டு தான் தான் அந்த டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி அங்கே டியூட்டியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க துஷாரா விஜயன். ஒரு டிஎஸ்பியை கடத்தி வச்சு நான் தான் அந்த டிஎஸ்பின்னு ஒரு ஃபோர்ஜரித்தனம் பண்ணி ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு நபர் போகணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எதுக்காக அவங்க எடுக்கணும்? இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இன்றைக்கி டேட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான க்ரைமு, அதன் கான்சிக்வன்சஸாக எத்தனை பேர் அவங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு கதையாக அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக ஒரு சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயக்குனரான சர்க்குணம் டிசைட் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. இது 7 எபிசோடு கொண்ட ஒரு சீரீஸ். ஒன்று 30 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் போடுது. மொத்தமாக 3.25 மணி நேரம் உங்களுக்கு பிடிக்கும் பார்த்து முடிக்கிறதுக்கு. இந்த சீசன்லேயே அடுத்த சீசனுக்கான லீடும் விட்டுருக்கு இந்த டீம். இந்த சீரீஸே ஒரு மினிமலிஸ்டிக் சீரீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 4லேருந்து 5 முக்கியமான கதாபாத்திரங்கள் தான், மொத்த கதையுமே அவங்கள மட்டும்தான் சுற்றி வருது. இவங்க தான் மொத்த கதையும் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு துஷாரா விஜயன் ஆகட்டும், ஆதித்தி பாலன் ஆகட்டும், அப்பாஸ் ஆகட்டும், சரவணன் சக்தி ஆகட்டும், நரேன்மணி ஆகட்டும், இந்த 5 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். டெக்னிக்கலி ஓரளவுக்கு ஓகேயான ஒரு சீரீஸ் தான் இது. இதனுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல் 3 எபிசோடுமே கிட்டத்தட்ட துஷாரா விஜயன் எங்கே தான் ஃபோர்ஜரித்தனம் பண்ணோன்னு சொல்லி எங்கேயாவது மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற அந்த பரபதைப்பை மட்டுமே பிரைமரி ஃபோக்கஸாக பண்ணி அதை வச்சு தான் செட் அவுட் பண்ணியிருக்கு முதல் 3 எபிசோட இந்த டீமு. அதனால 3 எபிசோடில் இவங்க மாட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த பரபதைப்பு நம்ம இருக்கே தவிர கதைக்களம் இது இங்கிருந்து எதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லப்படவே இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளை கடத்திட்டு ஆள் மாறாட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது வேற. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹையர் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பியை கடத்தி விட்டு நான் தான் அந்த டிஎஸ்பி அப்படின்னு சொன்னால் எப்படி மொத்த டிபார்ட்மெண்ட்டும் நம்புது அப்படிங்கிறதே நமக்கு விளங்க மாட்டேங்குது. அதை விட முக்கியமாக இவங்க டிஎஸ்பியே கிடையாது, இந்த அம்மா ஃபோர்ஜரித்தனம் பண்ணி அப்படித்தான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எதுக்காக எல்லா கதாபாத்திரங்களும் துஷாரா விஜயனுக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவாகவே இருக்குது? அதை விட முக்கியமாக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க மேடம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எதுக்காக எல்லா கதாபாத்திரங்களும் இன்னும் அவங்க கூடயே சுற்றுது அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது. இதை தாண்டி லாஜிக்கலாகவும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இந்த சீரீஸில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக ஒரு நல்ல கதைக்களம் தான், பட் சொல்லப்பட்ட விதத்தில் ஒரு ஆவரேஜ் வாட்ச் ஆகி போச்சு இந்த எக்ஸாம். அடல் கனடா பொறுத்தளவுக்கு இதில் அப்படி எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான். இது அமேசான் பிரைமில் இப்போ வெளியாயிருக்கு.